வெல்கம் டு என்ன ஸ்டுடியோ தமிழ். எல்லாத்துக்கும் கைஸ், நம்ம ஜிபியூ படத்துலேருந்து இப்போ காட் பிளஸ் யூ மாமே சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு தரமான லோக்கல் சாங்காக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி ஊற்றணுமோ அந்தளவுக்கு இறங்கி ஊற்றிருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் நெவர் பிஃபோர் யாருமே பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் வந்து ஒரு ஏகேவை பார்க்க போகிறீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா 100% ஒரு உண்மையான விஷயம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எழுதி தரலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகே இந்த சாங்கில் எஃபர்ட்டை போட்டு அவரோட மூமெண்ட்ஸையும் சரி, சாங்கோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு, வாய்ஸ் லிப்ஸிங்க்கு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கில் ஒர்க் பண்ண ஆர்டிஷன்ஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடிச்சு கொடுக்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல் சாங். அதுல வந்து எந்த மாற்றமே கிடையாது கைஸ். அதுலயும் வந்து பால்டாப்போட ரேப் ஒன்று வந்திருக்குது. அது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் லெவலில் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து சில லைன் வருது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கலாக இறங்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கலாக இறக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாங்ல பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 பேர்த்தோட ஒர்க் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எஃபர்ட்ல இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனிருத், இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ்குமார், நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன், பால் டப்பா, கோரியோகிராஃபி கல்யாண் மாஸ்டர், தென் நம்ம சாங்கோட ரிலீஸான ரோகேஷ் அவர் தான் பார்த்தீங்கன்னா பார்த்து ஒவ்வொரு லைன் ஏகேக்காக செதுக்கி இருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டலான ஒரு சாங் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு சாங்கை பார்த்தீங்கன்னா லைக் நெவர் பிஃபோர். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஆளு மாடோலுமா வந்து 4 மடங்கு 10 மடங்கு எப்படி இருக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கும் சாங்கு. சேட்டரை பார்த்தீங்கன்னா கிளிய போது, ஃபயர் ஆக போது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டலான ஒரு சாங் கொடுத்துருக்காருங்க. தென் இந்த சாங்கில் மெயினாக வந்து நம்ம பைக்கோட காஸ்டியூமே வேற லெவலில் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அனுவர்தன் தான் இந்த படத்தில் காஸ்டியூம் டிசைன் பண்ணது. ஸோ இந்த ஒரு சாங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 காஸ்டியூம் 3 காஸ்டியூம் போட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம அம்பானி எஃபெக்ட்ஸ் அவரை பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும். ஏற்கனவே ஓஜி சம்பவத்திலேயே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் கொடுத்துறான்னு தெரியும். ஸோ இந்த சாங்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிரட்டலான கலர்ஃபுல்லான ஒரு பேக்லைன் ரிலீக் வீடியோ வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஓவராலாக ஒரு பக்காவான ஒரு மெட்டீரியல் ரெடி ஆயிருக்கு இந்த சாங். ஸோ யார் கேட்கலாம் மிஸ் பண்ணாமல் இந்த சாங் கேட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்.